பிள்ளையான காட்டி பிள்ளையான நம்பி நான் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கலாமான்னு மஹிந்த நீர் சொன்னீர்தானே. ஆனா நான் இப்ப தந்திருக்கிறேன், விக்னேஸ்வரனை தந்திருக்கிறேன். விக்னேஸ்வரனுடைய இவர்கிட்ட நீர் போலீஸ் அதிகாரத்தை தாரதில் உமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பசிலன்னு தான் கூப்பிடுவேன். பசில் அந்த காலத்துல பயம் இல்லா இருக்கும். பசில பார்த்தாலே ஐயா சேர்போர் ஆக்கள். ஆனா சம்பந்தனையா பசில் ரெண்டு தான் கூப்பிடுவேன். அப்படிதான் கூப்பிடுவேன். கோத்தபாயான்னு கூப்பிடுவேன். அந்த தைரியம் அவருடைய இருந்தது, அந்த கெத்து இருந்தது, அந்த அரசியல் கெத்தும் தைரியமும் நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற ஒரு கட்டும் இல்லை. அப்ப சம்பந்தனையா மைத்திரி இந்த விஷயத்துல சந்திரியாவி சொன்னாராம், முதல் நீங்கள் எங்களை நம்பணும், நாங்கள் உங்களை நம்பணும். இது எழுத்துல தார விஷயம் இல்லை. நம்பினால்தான் பிரச்சனைக்கு தீர்வு அடையலாம். இடைக்கால வரைவு கொண்டுவரப்பட்டு பாராளுமன்றத்தில் அது 4 நாட்கள், பிறகு திரும்பவும் 4 நாட்கள், 8 நாட்கள் விவாதம் வந்து நான் பாராளுமன்றத்தில் எனக்கு 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது உரையாற்று. நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காணான். சம்பந்தனையா கையை காட்டி சொன்னார், நான் 10 நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமான. 35 நிமிஷங்கள் பேசினான். மேசையில கையை தட்டி என்ன பிறகு வரவேற்றேன். நான் அந்த இடைக்கால வரைவை பற்றி பேசின விஷயம் நான் அதை வரவேற்று பேசினேன். நான் விலாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதுல உள்ள விஷயங்களை எடுத்து எம்பின சொன்னார். நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டீருந்தார். கடைசியா உபதலைவர்களே, பொருளாளர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சம்பந்தனையா ஒரு சகாப்தம், அவருடைய வரலாறு ஒரு அடையாளம். அவர் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த மண்ணிலே எந்த பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு பகுதியை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிறார். ஈழத்தேசிய விடுதலை என்பது, எங்களுடைய விடுதலை போராட்டம் என்பது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது. நாங்கள் எங்களுடைய காலத்திலே எல்லாம் அடைந்து விட்டோம் அல்லது தருகிறோம் என்பதல்ல பொருள். இது கிட்டத்தட்ட 8 தசாப்தங்களாக 1949 தந்தை செல்வா இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சியினுடைய ஸ்தாபகராக தன்னை அடையாளப்படுத்திய நாட்களிலிருந்து இன்று வரை, இடையிலே தலைவர் பிரபாகரனுடைய காலம், இன்று வரை இந்த காலத்தை கொண்டு சென்றவர்கள் பலர். அதிலே மிக முக்கியமாக தந்தை செல்வாவினுடைய வழிநடத்தல், பின்னர் 71ஆம் ஆண்டிலே தமிழர் விடுதலை கூட்டணி உருவாக்கம், தமிழரசு கட்சியினுடைய அந்த குறிப்பிட்ட காலம், அது கிடப்பிலே இருந்த நாட்கள், அந்த 24 வருடங்களுக்கு பிறகு திரும்ப தலைவர் பிரபாகரன் அவர்களால் அது மீளவும் அடையாளப்படுத்தப்பட்ட 2004ஆம் ஆண்டுகள். அந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த கட்சி ஒரு விடுதலை இயக்கமாக பலரை வழிநடத்தி செல்லுகின்ற அந்த வழித்தடங்களை நாங்கள் பார்க்கிறோம். நியாயமான விமர்சனங்கள் உண்டு, மிகப்பெரிய மன பிரச்சனைகள் எல்லோரிடமும் உண்டு. அவற்றையெல்லாம் கடந்துதான் நாங்கள் இந்த பயணத்திலே ஒரு தேசிய விடுதலைக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆகவே அந்த தேசிய விடுதலையை கொண்டு சென்றதில் சம்பந்தனையா அவர்களுடைய வகிபாகம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நாங்கள் 2009 வரை ஒரு விடுதலை இயக்கத்துக்கு பின்னால் ஆயுத விடுதலையின் மீதான நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்கள். அந்த நம்பிக்கை எங்களுக்கு அபாரமாக இருந்தது. அது பிழையானதும் அல்ல. ஒருமுறை பாராளுமன்றத்திலே நானும் சம்பந்தனையாகவும் தனியாக இருக்கிற பொழுது நான் அவரிடம் கேட்டு, நீங்கள் சிலர் சொல்வார்கள் விடுதலை புலிகள் இன சுத்திகரிப்பு செய்தார்கள் அல்லது விடுதலை புலிகள் பிழையாக நடந்தார்கள் என்று இப்பொழுது மக்களிடம் அந்த கருத்துக்களை சொல்வதிலே ஒரு பாதிப்பு இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் கேட்டார் என்னை, ஸ்ரீ ஆயுதம் வைத்திருக்கிறவன் ஆயுத முனையில முடிவெடுப்பானா அல்லது ஜனநாயக வழியில முடிவெடுப்பானா என்று திருப்பி என்ன கேள்வி கேட்டார். ஒரு ஆயுதத்தை தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறவர் அந்த களச்சூழலுக்கு ஏற்ப அவர் ஆயுத முனையில தான் அவருடைய முடிவுகள் இருக்கும். அவர் அந்த நேரத்தில் ஜனநாயகம் பற்றி சிந்திக்க மாட்டார், சிந்திக்க தேவையும் இல்லை. நாங்கள் இப்பொழுது போகிற வழி ஜனநாயக வழி. ஆகவே கடந்த போராட்டத்தையோ போராளிகளையோ அல்லது தலைவர் பிரபாகரனையோ யாரும் பிழை சொல்லுவது இந்த காலத்துக்கு பொருத்தமும் அல்ல. நாங்கள் அதை பற்றி பேச வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே அந்த பேசுகின்றவர்கள் தாங்களாகவே அந்த விளைவை அறுவடை செய்வார்கள் என்று நான் சொன்னார். நான் கேட்டேன், நீங்க கட்சியின தலைவர், அவர்களுக்கு சொல்லலாமே, அவர் இப்படி கையை காட்டினார், நான் சொல்லியும் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இறுதியாக நான் அவரோடு பங்குனி மாசம் 18ஆம் தேதி நானும் சார்ல்ஸ் செல்வநாதனும் அவருடைய வீட்டு இல்லத்திலே சந்தித்து கதைத்திருந்தோம். கதைக்கிற பொழுது நான் கேட்டேன், ஐயா நான் உங்களை கதைக்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டான் போமன்னு சொன்னார். இப்பயும் இந்த போன்ல இந்த ரெக்கார்டிங் இருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி காலமும் 15 நிமிடங்கள் அவரோட நாங்கள் 2 பேரும் பேசிடும். அவ்வளவும் ரெக்கார்டிங் வச்சிருக்கிறேன். நான் அவர் சொன்ன அவ்வளவும் வச்சிருக்கிறேன். என் மீதான
நடவடிக்கைகள் இறுகிற போட்டு நான் அந்த ஆதாரங்களை வெளியிடுவதற்கும் காத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் நான் அதை வச்சிருக்கிறேன். ஆகவே நான் ஏன் சொல்றேன் என்றால், எழுதின ஆவணங்கள், ரெக்கார்டிங்கள் எவ்வளவு தேவையோ அதையெல்லாம் நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன். என்ற கைவசம் உண்டு. நான் ஏன் சொல்றேன் என்றால், சத்யானந்தன் சொன்னது போல அவர் ஒரு வித்தியாசமான மனிதன். நாங்கள் இந்த வன்னிக்கான பயணத்தை அப்பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்துவிட்டு இரவு ஒரு நாள் சத்யானந்தன் வீடு தான் அவர் தங்கினவர். நானும் அவரும் அங்கதான் தங்கி இருந்தேன். தங்கியிருந்து இரவு உணவு அவைந்த வீட்டில் இப்ப நாங்கள் சாப்பிட்டு பிறகு அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகெல்லாம் இருந்து கலைக்கிற பொழுதும் சுவாரஸ்யமா பேசுவார். மதிக்கிற பக்குவம் அவரிடம் இருந்தது. யார் என்ன கேட்டாலும் மதிப்பார். ஒரு முறை விக்னேஸ்வரன் ஐயாவுக்கு எதிராக ஒரு பிரேரணியை கொழும்பிலே KV தவராஜாவினுடைய வீட்டிலே ஒருவர் கொண்டு வந்தார். அவரை கட்சியை விட்டு நீக்க வேணும். நான் ஒரு ஆள் அதை எதிர்த்தேன். சிலர் இருந்தார் இல்லையா கொழும்பு மீட்டிங்ல, மத்திய குழு கூட்டத்தில். நான் அதை எதிர்த்தேன். சம்மதனையை அவர் கையை காட்டி என்ன முன்னுக்கு வரைக்கும் நான் போய் முன்னுக்கு சொன்னார். திருப்பி ஒருக்கா சொல்ல மாட்டேன். நான் ஏன் எதிர்க்கிறேன்றதை நான் எதிர்க்கிறேன். நாங்கள் ஒருவரை கொண்டு வந்துட்டோம், அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டோம். அவரை கலட்டி வெளியில விட்டு சொல்றது எங்கட அறிவீனம். அவருடனே இப்படி மேசையில தட்டி போட்டு சொன்னார். ஸ்ரீ சொல்ற பக்கம் தான் நான் இருக்கிறேன். அவை அவரை திருத்தலாமான்னு பார்க்கலாம். இல்ல அவர் விட்ட பிள்ளை விடுற நேரம் நீங்க நாணய கருத்தை இழுத்து பிடிக்காதும் கூட பிரச்சனை. தலைமைத்துவ பிள்ளை அதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னேன். ஆகவே அவருடைய அந்த பக்குவம் இருந்தது. மன்னாருடைய ஆயர் ராயபூஜை அவர்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்தார். எல்லாரையும் அவருடைய மன்னார் இல்லத்துக்கு அழைத்தார். சம்பந்தனையா சின்ன பிள்ளை மாதிரி வந்திருந்தார். சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்களும் வந்திருந்தார். யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்குல இருந்து வந்திருந்தார். எல்லாரும் தங்களோட கதைகளை போட்டு வாங்கட்டு வாங்கினார். எல்லாம் கேட்டு கடைசியா சம்பந்தனையா ஒரு 20 நிமிஷம் பேசினார். 1000 திருப்பி கதைக்கையில வந்தவையும் திருப்பி கதைக்கையில. இதான் அவருடைய ஆற்றல், கட்டித்தனம், மெமரி பவர் கூட. சத்யானந்தன் சொன்ன மாதிரி அவர் 1.5 மணித்தியாலமா கேட்பார், 2 மணித்தியாலமும் கேட்பார். ஒன்றையும் தவற விடாமல் ஒன்றொன்றா அதுக்கு பதிலளிப்பார். அது யாருக்குமே நான் இதுவரையில பார்த்ததில்லை. சில பேர் அப்படி சொல்ல முயற்சிக்கிறார்களே தவிர, அதுபோல இருக்க முயற்சிக்கிறார்களே தவிர, ஆனால் அவளால் அது முடியாது. அந்த கட்டித்தனம் அவருக்கு தான் உரியது. கடைசி அவர் சாகும் வரைக்கும் கூட அவருடைய அந்த 91 வயசுலையும் அவருடைய மெமரி என்றது கிட்ட யாரும் போகிறார். நான் அவரை சொல்றது அவருடைய CPU இப்போ பழுதாக இல்லை, அது சரியா தான் இருக்கு. அந்த அளவு ஒரு மிக ஆற்றலான மனிதனாக இருந்தார். நான் நினைக்கிறேன் கூடுதலாக 2004ஆம் ஆண்டுல அவருடைய சங்கரி ஐயா வழக்கு போட்டு அந்த கட்சியை தடை செய்த பொழுது சங்கரியா பூட்டு சின்னத்துல சுயேட்சையா கேட்டார். இவர்கள் தமிழ்ச்செல்வண்ணையுடைய அந்த முயற்சியாலையும் தலைவருடைய முயற்சியாலையும் வீட்டு கட்சி வெளியில கொண்டு வரப்பட்டு வீட்டு சின்னத்துல கேட்டு 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள். திரும்ப அது வழக்கு நடந்தது. வழக்கு நடக்கிற பொழுது கூட சம்பந்தனையா பெருமனதா சொல்லியிருந்தார், இந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதில்லை, சங்கரிட்ட விடுவோம், சங்கரி கொண்டு போகட்டும், நாங்கள் தமிழிசை கட்சியை கொண்டு போவோம். அதுபோல அந்த கட்சியை பேச ஆகிட்டார். அதுக்கு 85 லட்சம் பேங்கில் அப்ப இருப்பில் இருந்தது. எல்லாருடைய சொந்த சேகரிப்பில் சேர்த்த கட்சி 85 லட்சம் தமிழர் விடுதலை கூட்டணிக்கு இருப்பில் இருந்தது. ஸ்டாண்டில் உள்ள தமிழிசை கட்சிக்கு ஒரு சொந்த வீடு பலம் இருந்தது. ஒன்றும் வேணாம், நாங்க எல்லாரும் தனியா இயங்குவோம் என்று அதை விட்டுட்டு வந்தவாள் சம்பந்தனை. அதுக்கு பின்னால போயில வழக்காடி இருந்தா அதுல அரவாசி இவர்களுக்கு வந்திருக்கவன் 5 பேர்ல அந்த வீடு இருந்தது ஸ்டாண்டி ரோடு. அதை கூட ஒருத்தருக்கும் தெரியா கையில் தூக்கி கொடுத்தவர் அது தேவையில்லை நீ கொண்டு போகும், அதை வித்து போட்டு இப்ப நாச்சிமார் கோயிலுக்கிட்ட இங்கே ஒரு வீடு அவர் வேண்டி இருக்கிறதான செய்தி தமிழர் விடுதலை கூடிய ஒரு காரியாலயம் இருக்கிறதா. இது மக்களுடைய காசுதான். ஆனால் நாங்கள் அதை விமர்சிக்க போகவில்லை, யாரையும் கேள்வி கேட்கல. அப்படியான பெருந்தன்மைகள் அவரிடம் இருந்தது. எதையும் எல்லாரையும் ஆலோசித்து கேட்டு செய்கிற பக்குவம் இருந்தது. நான் ஒரு முறை வேல ஜெயவர்தன அவர்களுடைய மரணச் சடங்குக்கு போயிருந்தேன். ஏன்னா அடிக்கடி எனக்கு இந்த 4ஆம் மாடி விசாரணை 5-6 தடவைகள் போய் வரைக்கும் ஒரு முறை ஜெயவர்தன இன்டர்நேஷனல் பார்லிமெண்டேரியன் யூனிட்டினுடைய இலங்கைக்கான பிரதிநிதி என்ற அடிப்படையில என்னோட விசாரணைக்கு 4ஆம் மாடிக்கு வந்தவர், முதல் வந்த ஒரு ஆள் அவர் தான். அப்ப நான் அவருடைய மரணச்சடங்கு போகணும்ன்ற கடமை எனக்கு இருந்தது. நான் போனேன். அப்ப அங்க பிரதம நீதியரசர் ஒரு பக்கம், அவருக்கு அடுத்ததா சம்பந்தனையா, அதுக்கு அடுத்ததா நான் இருக்கு. அவர் சம்பந்தனையா எனக்கு சொன்னார், சரி நாங்கள் இந்த மாகாண சபை தேர்தலில் விக்னேஸ்வரன் என்ற ஆளை யோசிக்கிறோம் எப்படி என்று கேட்டேன். நான் அவர் இந்த பேப்பர்ல எழுதுறதுல பார்த்திருக்கிறேன், 2 தடவைகளுக்கு மேல நான் அவரோட கதைச்சிருக்கிறேன். ஒரு தடவை நான் நேர போய் சந்திச்சினான், பாராளுமன்ற உறுப்பினர் வந்த பிறகு. நல்ல தெளிவையா நல்ல விஷயம் மட்டும் நான் சொன்னேன். இப்ப சொன்னார், நீங்களும் ஒருக்கா கதை உங்களோட நல்ல மாதிரின்னு தான் நான் கேள்விப்பட்டேன்ட்டு நான் சொன்னேன்.
நான் என்னுடைய செயலாளராக இருந்த கோபி கிருஷ்ணா, இளங்குமரன் கொல்கப் இரிகேஷன் லெக்சரர், சுமோலிங்கம் வீரவில் வெள்ளிப்புள்ளத்து விநாயகர் ஆலயத்தின் ஸ்தாபகர், மற்றது இன்னொரு ஜூவன்ல வேலை செய்கிற ஒரு பையன் செந்தூரன் மல்லாவி, இவ்வளவு பேரும் நாங்கள் அவர்கிட்ட வீட்டை போனாங்க. வீட்டை போய் அவரோட இருந்து விக்னேஸ்வரன் ஐயாவோட கதைச்சு தேத்தண்ணி நாங்களே ஊற்றி குடிச்சு பிறகு சம்பந்தனையா அந்த வீட்டை போய் இவ்வளவு பேரும் அவரோட கதைச்ச விஷயங்களை அவருக்கு சொல்லியிருந்தேன். சம்பந்தனையா மிக மகிழ்ச்சியா பார்த்தார். அவருடைய தெரிவு எப்படி இருந்தார் என்றால், விக்னேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து நிறுத்தின பிறகு அவர் கேட்டவர் மகிந்தவை பார்த்து, பிள்ளையான காட்டி பிள்ளையான நம்பி நான் போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கலாமான்னு மகிந்த நீர் சொன்னீர்தானே. ஆனா நான் இப்ப தந்திருக்கிறேன் விக்னேஸ்வரனை தந்திருக்கிறேன். விக்னேஸ்வரனுடைய இவர்கிட்ட நீர் போலீஸ் அதிகாரத்தை தாரதுல உமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? விக்னேஸ்வரன் ஒரு பிரதம நீதியரசர், உயர் நீதிமன்றத்தின் நீதியரசர், அவர்கிட்ட இந்த பதவியை கொடுக்கறதுல உமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? பசிலன்னு தான் கூப்பிடுவேன். பசில் அந்த காலத்துல பயம் எல்லாருக்கும். பசில பார்த்தாலே ஐயா சேர்போர் ஆக்கள். ஆனா சம்பந்தனையா பசில் என்று தான் கூப்பிடுவேன். அப்படிதான் கூப்பிடுவேன். கோத்தபாயான்னு கூப்பிடுவேன். அந்த தைரியம் அவருடைய இருந்தது, அந்த கெத்து இருந்தது, அந்த அரசியல் கெத்தும் தைரியமும் நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற ஒரு கட்டும் இல்லை. பணில கண்டாலே சேர் போடுறார்கள். இங்க ஜனாதிபதி சொல்றாங்க, நான் பார்த்திருக்கேன். அங்க சேர் 1000 எழுப்பி சேர் போடுவார்கள். ஆனா இங்க ஜனாதிபதி எடுத்தனே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் சம்பந்தனையா மிக பக்குவமாக நடந்தவர். அவை அவருடைய அந்த ஒரு பக்கமான நல்ல விடயங்கள் இவை. இன்னும் சில வேண்டத்தகாத விடயங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு ஒரு வார்த்தை நான் நினைக்கிறேன், சில விஷயங்களை நீங்க கட் பண்ணி போடலாம் நினைக்கிறேன். ஒரு விமோசிதமாக தந்திரோபாயமாக ஒரு ராஜேந்திர ரீதியாக நகர்ந்த ஒரு கடைசி தலைவராகத்தான் நான் சம்பந்தனையாக பார்க்கிறேன். அவருக்கு பிறகு இன்னும் அந்த இடத்தை சரியான முறையில நிரப்புறதுக்கு தமிழாக்கள்கிட்ட ஆக்கள் இல்லை. ராஜேந்திரகுமாரை பற்றி கூட எனக்கு ஒருக்கா சொன்னார், அவன் ஒரு பேரன் மாதிரி ஒரு விண்ணன் என்று சொன்னேன். பேரன் மாதிரி ஒரு விண்ணன் என்று, தகப்பன் மாதிரி என்று அவர் சொல்ல இல்லை. அவர் சொன்னார் பேரன் மாதிரி ஒரு விண்ணன், ஆனா அவனுக்கு போற வழி தெரியல சரி என்று எனக்கு சொன்னேன். இப்படி பல விஷயங்கள் அவரோடு பேசுற பொழுது நான் அறிந்த நாட்கள் உண்டு. அவை அருமையான ஒரு நல்ல தலைவர். நான் அவருடைய இந்த ஓராண்டு பூர்த்திக்கு எனக்கும் தனிப்பட்ட அழைப்பு விடுத்திருந்தார்கள். என்னால போக முடியல, அன்றைக்கு நான் இல்லை. நேற்றும் கூட அவருடைய மூத்த மகன் என்னோடு பேசி இருந்தார். வர்ற 25ஆம் தேதி பாராளுமன்றத்துல அவருடைய அந்த கொண்டோலன்ஸ் அனுதாப பிரேரணை வருகிறது. அப்ப ஸ்ரீ நீங்கள் முதல் கேட்டு நீங்கள் 2 தடவைகள் பின்போடப்பட்டது. இப்ப நான் கேட்டு நான் ஏனதை பின்போட்ட நீங்கள். அதே போல பல பேருடைய விடயங்கள்ல இந்த ஒரு நிதான போக்கு இருந்தது. நீங்கள் சின்ன பிள்ளையா இருந்த இந்த சத்யானந்த் சொன்ன 100% உண்மை என்னென்றால், ஆர் கதைச்சாலும் கேட்பேன், அதை எதிர்க்க இல்லை, வெளியே போகணும்னு சொல்ல மாட்டேன். இருந்து கேட்டு அதுக்கு ஏதோ ஒரு விடை ஒன்று சொல்லுவார், திருப்திப்பட்டு போகக்கூடிய மாதிரி விடை சொல்லுவார். அதுவும் நம்பிக்கை தர்றதுல கொஞ்சம் சில பேர் அதை ஒரு கொமெடியா எடுக்கலாம். தீபாவளிக்கு தமிழீழம், பொங்கலுக்கு தமிழீழம் என்று அவர் சொல்றாரு. அது ஒரு தலைவன் சொல்ற வார்த்தைகள். ஒரு இன்னொரு எதிர்த்தரப்ப பெடப்பாக்குறதுக்காக ஒரு போராடுகிற இனத்தின் தலைவன் நம்பிக்கை தரக்கூடிய வகையில ஒரு செய்தியை சொல்றது. நீங்க தீபாவளி கண்டாலும் ஒரு தீர்வை வையுங்க முன்னுக்கு என்றது ஒரு தலைவனுடைய பாங்கு. அந்த தலைவனுடைய பாங்கை மிக தெளிவாக கொண்டு நகர்த்தி சென்றதில மிகப்பெரிய பங்கை வகித்தவர் சம்பந்தனையா. ஆகவே அவருடைய சகாப்தம் முடிந்திருந்தாலும் அவருடைய அந்த வரலாறுகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. நீலன் திருச்செல்வம் அவர்களும் சம்பந்தனையா அவர்களும் சந்திரிகா பண்டார் நாயக்காவோடு மிக நெருக்கமான தொடர்புல இருந்தவர்கள். அதனால அந்த இடைக்கால பிரதே ஒன்றியங்கள் வரை ஒன்றை கொண்டாடுறதுல மிகப்பெரிய பங்கையும் அவர்கள் வகித்திருந்தவர்கள். அதுல கொஞ்சம் அதிகமான கரிசனை அவருக்கு இருந்தது. ஆனால் ஒரு முறை இந்த ரணில் மைத்திரிய தேர்தலில் கொண்டு வந்து நிறுத்துற காலத்துல சம்பந்தனையாக்கு முன்னால சந்திரிகா கேட்டாராம், நீங்கள் ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க, இவங்களை நம்பிடலாம். அப்ப சம்பந்தனையா மைத்திரி இந்த விஷயத்துல சந்திரிகாவுக்கு சொன்னாராம், முதல் நீங்கள் எங்களை நம்பணும், நாங்கள் உங்களை நம்பணும். இது எழுத்துல தார விஷயம் இல்லை, நம்பினால்தான் பிரச்சனைக்கு தீர்வு அடையலாம். இடைக்கால வரைவு கொண்டுவரப்பட்டு பாராளுமன்றத்தில் அது 4 நாட்கள், பிறகு திரும்பவும் 4 நாட்கள், 8 நாட்கள் விவாதம் வந்தது. நான் பாராளுமன்றத்துல எனக்கு 25 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டது அதை உரையாற்று. நான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு நேரம் காணாது. சம்பந்தனையா கையை காட்டி சொன்னார், நான் 10 நிமிஷம் கொடுக்குறேன் மேலதிகமா. 35 நிமிஷங்கள் பேசினான். நான் திரும்ப முடியுது, நேரம் முடிஞ்சுதான் இப்ப சபாநாயகர் சொல்ல திரும்ப சொன்னார், அவருக்கு இன்னொரு 5 மினிட்ஸ் நான் கொடுக்குறேன். நான் திரும்ப 5 நிமிஷம் பேசினான்.
கிட்டத்தட்ட 48 நிமிஷங்கள் இப்பயும் இந்த ரெக்கார்ட்ல இருக்கு. பாத்தீங்கன்னா நான் பேசினது சம்பந்தனையா 2 தடவைகளும் கொடுத்த நேரமும் அதுல காட்டப்படும். மேசையில கையை தட்டி என்ன பிறகு வரவேற்றேன். நான் அந்த இடைக்கால வரைவை பற்றி பேசின விஷயத்தில் நான் அதை வரவேற்று பேசவில்லை. நான் விலாவாரியாக ஹிஸ்டோரிக்கலாக அதுல உள்ள விஷயங்களை எடுத்து எம்பின சொன்னார். நீங்க ஒரு நல்ல இடத்துக்கு வந்துட்டு இருந்தாரு கடைசியா கைதன் அப்படி ஒரு நல்ல ஊக்குவிக்கிறதுலையும் நீங்கள் இப்ப நேரவும் அந்த பேஜை பார்க்கலாம், வீடியோவில் இருக்கு. ஆகவே அவருடைய அந்த வழிநடத்தல் சில விஷயங்கள் நான் பின்பற்றது உண்டு. பொறுமையோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா பொறுமை எனக்கு அது வராது, குறைவு, அவரை போல வராது. ஆனால் அந்த சில விடயங்கள்ல அவர் முடிவு எடுத்துருவார். அந்த முடிவு எடுத்துட்டால் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவர் தயங்க மாட்டார். அதை எப்படியாவது கொண்டு வந்து நிறுவுவார். வேற சில விஷயங்கள் எடுத்துட்டா கடைசி வரைக்கும் விக்னேஸ்வரியான விஷயத்துல எல்லாம் கடைசி வரைக்கும் அவர் தளம்பேன். ஒரு முறை எங்களோட மாகாண சபை உறுப்பினர்களே எங்களுடைய கட்சியை சேர்ந்த சில பேர் தவறாக வழிநடத்தி கவர்னர்கிட்ட கொண்டு போய் நம்பிக்கையில்லா பிரேரணை கொடுத்ததுக்கு நான் இப்ப யாழ்ப்பாணம் இருந்து கிளர்ச்சி வந்து கொண்டிருந்தேன். நான் கேரதீவு தாண்டி வரைக்குள்ள மாவி எண்ணெய் எடுத்து கேட்டேன். அண்ணன் உங்களை கேட்டா கொண்டு போய் இந்த பிரேரணை கொடுக்கணும். எனக்கு தெரியாத தம்பி என்னோட கதை கேள்வி கேட்டேன். சம்பந்தனையாவிட்ட கேட்க சொன்னார். அது படுப்புல அப்படி செய்யக்கூடாது. ஆரை கேட்ட வேளவை. ஆனா நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. ஆரோ ஒருகட்ட தூண்டுதலுக்காக அப்படி ஒரு விஷயம் நடந்தது. இப்ப கட்சியில கேட்கப்படாமலே நடந்த விஷயங்கள் அதெல்லாம். ஆனால் இன்றைக்கு ஒருவர் எங்கேயாவது கூட்டத்தில் இருந்துட்டா விளக்கம் கேட்கிறான். அந்த நேரத்துல கேட்காமலே நடந்த விஷயங்கள் கணக்கு இருக்கு. இந்த நிலைமைகளை எல்லாம் தாண்டி ஒரு கட்சியில எல்லாரையுமே அரவணைச்சி செல்லுகின்ற பக்குவத்தை கொண்டிருந்தார். அவர் துர்ராசிங்கத்தை கட்சியின செயலாளர்கள் இருந்து நீக்கிய சொன்னவர், இது கூடாது, இப்படி செய்யாதீங்க. நான் அதை காலம் அந்த கூட்டத்தில் இருக்கேன். ஆனா அதே நேரம் அவர் பல தடவைகள் விக்னேஸ்வரியான விஷயத்திலும் சரி மிக திடமான முடிவுகளோடு இருந்தவர். நல்ல கடைசி காலங்களில் அவரால் எழும்பி நடந்து அந்த விஷயங்களை கையாளுற பக்குவம் இருக்கையில் அவர் இயலக்கூடிய ஒரு ஆளா இருந்திருந்தால் நான் நினைக்கிறேன் இந்த அளவு தூரம் கட்சி போயிருக்காது. ஆகவே அவருடைய அந்த காலம் மிக பெருமதியானது. மிக பெருமதி வாய்ந்த தந்தை செல்வா, வெண்ணியசிங்கம் போன்ற பல தலைவர்கள், அமுதலிங்கம் போன்றவர்கள் பாராளுமன்ற குழு தலைவராக இருந்த காலம் அப்படியே நீண்டு வந்து சம்பந்தனையாவினுடைய குழு தலைவர் காலம் 2004 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட அது 20 வருஷங்கள் யுத்தத்துக்கு பிறகு அவர் பாராளுமன்ற குழு தலைவராக வைத்த காலம். அவருக்கு பிறகு இப்ப நான் அந்த பாராளுமன்ற குழு தலைவராக இந்த காலம் எப்படி வருது என்று பாருங்க. நான் பெரிய கெட்டிக்காரன் அல்ல, அவரை போல நான் ஆங்கில புலமை உள்ளவன் அல்ல, நான் அவரை போல ஒரு சட்டத்திரணி அல்ல, அவர் நல்ல சட்டத்திரணி. அவர் சொன்னார், ஒருக்கா தலைவர் தன்னை வீட்டை சுத்தி தலைவரை தான் கிளஞ்சில சந்திக்க தலைவர் சொன்னாராம், ஐயா உங்களை ஒரு கால் சிங்கள காடையர்கள் வெட்ட ரெடி பண்ணேங்க, உங்களோட வீட்டுக்கு நாங்கள்லாம் காவல் போட்டுன்றாங்க, இத்தனையாம் ஆண்டு இத்தனையாம் தேதி தெரியுமோ ரெண்டு தலைவர் தன்னை கேட்டவரா. அந்த டேட்டும் அந்த நாளும் சரியா. அப்ப தனக்கு அந்த பாதுகாப்பை தந்திருக்கிறார் என்று தனக்கு தெரியுதா. பிறகு சொன்னாராம் தலைவர், நீங்கள் எங்களை கொண்டு வந்து அடுத்த நாள் அதுல வள்ளத்துல ஏற்றி விட்ட நீங்கள் திருவண்ணாமலையில் ஞாபகம் இருக்கும். அதையும் சம்பந்தனையா சொன்னாரோ, நான் ஒரு சோட்சோட பெனியனோட ஜீப்போடி கொண்டு வந்து ஏற்றி விட்ட நான். அந்த கதை எல்லாத்தையும் தேசிய தலைவர் தனக்கு சொல்லிக்கதான் தான் ஞாபகத்தில் எடுத்துக்கொண்டான். அப்படியெல்லாம் தம்பி நான் இருந்தனான். ஒரு காலம் இருக்கு, தன்னோட எழிலன் எப்படி பழகினது, நான் அவரோட எப்படி சொர்ணம் எனக்கு பக்கத்துல எப்படி இருந்தவர், அந்த கதையில தான் சொல்லுவேன். அப்படியான ஒரு அவருடைய அனுபவம் இருந்தது. அந்த காலம் சூழல் யுத்தத்துக்கு பிற்பட்ட காலங்களில் அவர் வாழ்ந்த நாட்கள் மிக முக்கியமானவை. இருந்தால் அந்த யுத்தத்துக்கு பிறகு அவருடைய தலைமைத்துவம் எங்களுக்கு தேவையாக இருந்தது. அந்த தேவையை அவர் சரியாதான் செய்திருந்தார். ஆனால் அவரோடு இருந்த சிலர் தவறாக வழிநடத்தி இருந்தால் காலப்பிள்ளைகள் சில வேளை எங்களை தவறான பாதையை கொண்டு போயிருக்கலாம். இருந்தாலும் கூட இப்பொழுது உங்களுடைய கைகளில் அது தரப்பட்டிருக்கிறது. இது ஒரு அஞ்சல் ஓட்டம். இதை நாங்கள் சரியாக நேர்த்தியாக கொண்டு செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த காலச்சூழலை மிகவும் கனதியோடும் பெருமதியோடும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லோரும் சேர்ந்து பயணிக்கின்ற காலமாக, உறுதியுள்ள காலமாக இது மாற வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.